ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆதிரா டிசைன். இந்த வீடியோ இதுக்கான நம்ம டெம்ப்ளைனில் பார்த்த போஸ்டர் எப்படி நம்ம மொபைலில் அதாவது பிக்கார்ட்ஸில் எப்படி மேக் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி எப்பயும் போல் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நம்ம எடிட் ஃபோட்டோ கொடுத்து நார்மல் ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் பேக்ரவுண்டு டூல்ஸ் கொடுத்து கிராப் கொடுத்து ஒரு போர்ட்ரேட்டுக்கான போஸ்ட் வச்சுக்கலாம் ப்ரோ. ரொம்ப பெருசாக வேணாம், ஒரு சின்னதாக ஒரு போர்ட்ரேட்டுக்கான போஸ்ட் தான். நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியல் ஃப்ரீயாக டவுன்லோடு டெலிகிராமில் அப்லோட் பண்ணிக்க, ஃப்ரீ டவுன்லோடு தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் மட்டும் ZH ஆப்பில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்ட் ஃபோட்டோ கொடுத்து நம்ம கொடுத்த ஃபைல் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பாக்ஸை வச்சு தான் நம்ம கிராப் பண்ண போகிறோம். ஓகே, லேட்டஸ்ட் ஆச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம 4 ஃபோட்டோ வைக்கணும், அதனால் நம்ம 4 ஃபோட்டோ. ஓகே, இதான் ஒரு போஸ்ட்டு. எப்பயும் போல் ஆர்ட் ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபோட்டோ தான், நார்மல் ஃபோட்டோ தான் அது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது தாடு. ஓகே, கிராப் பண்ணி நமக்கு தேவையான அளவு கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோட்டோ மட்டும் ஃபேஸ் மட்டும் சென்டராக இருக்குது பார்த்துக்கோங்க. ரொட்டேட் பண்ணி அப்படியே நம்ம பிளெண்டு போய்க்கலாம் ப்ரோ. பிளெண்டில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே விழுந்துடும். ஓகே, இதுக்குள்ளேயே வரல, ஸ்க்ரீனுக்குள்ளே விழுந்துருச்சு. இந்த தான் நம்ம கீழே எரேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. லைட்டாக நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் ப்ரோ, எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், வேறு எதுவுமே இல்லை. கீழே மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கொஞ்சம் மேலே எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டும் நார்மலாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ. ஆர்ட் ஃபோட்டோ. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கிராப். blend option, screen. நம்ம இதுக்குள்ளே வரக்கூடாது, இதிலேயே முடிச்சிடணும்.
ஓகே. சரி இருக்கட்டும். ஆர்ட் ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிராப் பண்ணிக்கலாம் ப்ரோ சைட்டெல்லாம். அதே மாதிரி ஸ்க்ரீன். ஓகே. 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 நாலாவது இங்கே இருந்த பாக்ஸுக்கு போய்க்கலாம். ஆர்ட் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. அதே மாதிரிக்கு பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் மாற்றிக்கலாம். டவுன் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே விழுகாது. இல்லை இதை பண்ணிருங்க. ஓகே வச்சாச்சு. இப்போ எல்லா ஃபோட்டோவையும் தொட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டுக்கலாம் ப்ரோ. பிளாக் அண்ட் ஒயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மாற்றினா மாற்றங்கள்லாம் பிடபிள்யூன்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு மாற்றிடுங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு ஈஸியாக மாற்றிடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு சாரி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பிடபிள்யூ கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெச்டிஆர் ஃபேக்ஸ் எஃபெக்ட்ஸ். ஓகே. எஃபெக்ட்ஸ். ஓகே ப்ரோ. வச்சு ப்ளஸ் ஐக்கான் ஒரு சிங்கிள் ஃபோட்டோ பிஎன்ஜியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிள் ஃபோட்டோவில் தான் மேட்ரே இருக்குது. ஆர்ட் ஃபோட்டோ. இந்த சிங்கிள் ஃபோட்டோவில் தான் மேட்ரே இருக்குது. சிங்கிள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சிங்கிள் ஃபோட்டோ இப்படி சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே. அப்படியே எடுத்துட்டு ஸ்டிக்கரில் போய்ட்டு ஹாப்பி பர்த்டேன்னு நீங்கள் அந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம். ஓகே. இல்லை சென்டராக வைக்கணும், சென்டராக வச்சுக்கோங்க. சைடில் வச்சுக்கோங்க. ஹாப்பி பர்த்டே நான் ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஸ்டிக்கர் போய்ட்டு பிளர் லைட் பேக்ரவுண்ட் போடுங்க. ஓகே. இந்த சன்லைட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. அட்ஜஸ்ட்மெண்ட் HU கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க.
வச்சு நமக்கு தேவையான இடத்துலலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதை லைட்டாக ஏற்றி விட்ருங்க மேலே. அவ்வளோதான் ப்ரோ. இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. டெக்ஸ்ட்டு போய்ட்டு நான் நேம் அடிச்சுக்கிறேன். ஓகே, அதேபடி மேலே தொட்டு ஓகே, கலர் ஆரஞ்சு கலர், எல்லோ கலர். ஓகே, ஷேடோ பொசிஷன். ஓகே, இப்போ அந்த டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் போட்டு லைட்டாக ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி வைக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ கீழே இறக்கி வைக்கிறது, ஏன்னா டபுள் ஸ்ட்ரோக் இதில் வராது. ஓகே, ஓரளவு வச்சாச்சு. ஸ்டிக்கர் போய்தான், ஸ்டிக்கரில் தான் ப்ரோ நிறையா மேட்ரு இருக்குது. நம்ம ஸ்டிக்கர் இங்கே இருக்குது. ஸ்டிக்கர் வந்து அடி பட்டர்ஃப்ளை வேணாம். ஃப்ளிப்பை கொடுத்து மாற்றிடுங்க. நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. டூப்ளிகேட்டை போட்டு ஃப்ளிப் இங்கிட்டு போட்டு இதை சின்னதாக வச்சுருங்க. இந்த ஒன்று போதும், டபுள் ஆகிடுச்சு, டவுன் பண்ணிடுங்க. ஓகே, வேறு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க ப்ரோ. லென்ஸ் பிளேயர் வேணும், லென்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒயிட்டுக்கு லென்ஸு தெரியுதா என்னன்னு தெரில. தெரியுது. நமக்கு தர மாதிரி வச்சுக்குவோம். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. இது ஒரு போஸ்டர் தான் ப்ரோ, பர்த்டே போஸ்ட்டு கொஞ்சம் மாசாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திக்கிறீங்க ப்ரோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.